வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். சச்சின் படம் ரிலீஸ் ஆகி லிட்டரலி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 வருஷத்தை கொண்டாடும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ரீலீஸ் ட்ரெயிலர் வந்து யூடியூப்பில் விட்டாங்க. பெருசாக வியூஸும் இல்லை. என்னடா அது வியூஸே இதுக்கே இல்லையே, அப்போ எப்படி படத்தை எப்படி புக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்போது புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்போது தளபதி வந்து நடித்து புதுசாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி புக்கிங் நடக்குமோ அந்தளவுக்கு பயங்கர புக்கிங் போகுது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு பயங்கர டிமாண்டு. டிக்கெட்லாம் ப்ரைஸிங்லாம் நான் சொல்லவே தேவையில்லை எப்படி போயிட்டுருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பயங்கர டிமாண்டாக, அதுவும் 2-3 நாளைக்கு தொடர்ந்து புக்கிங் போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு 90s கிட்ஸ் ஸ்பெஷலான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 90s கிட்ஸ். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு 15 வயசு இருக்கும். ஸோ எனக்கு இப்பயும் அந்த நாஸ்டாலஜி மூமெண்ட், அந்த படத்தை பற்றி பேசும்போது நாஸ்டாலஜி மூமெண்ட் வந்து போயிட்டு வருது. ஸோ அப்படிப்பட்ட நாஸ்டாலஜி மூமெண்ட் கொண்ட படமான இந்த சச்சின் படத்தில் வந்து ரிவ்யூ மட்டும் கொடுக்க போதில்லை, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ இந்த சச்சின் படம் கொடுத்த அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் வந்து டைட்டில் கார்டு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி பழைய படம் தானே, அப்போ கண்டிப்பாக பழைய டைட்டில் கார்டு தான் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த இளைய தளபதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் டைட்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு. படம் ஃபுல்லாக இளைய தளபதியாக தான் இருந்தார் தளபதி. ஸோ இந்த படத்தில் நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்க்கும்போது ஒரு எனர்ஜி வரும், எனக்கு ஃபீல் வரும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக துருன்னு ஷேஸ்டப் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இந்த வடிவேல் சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கே ஒருத்தன் இருக்கான், பயங்கரமாக ஓடுறான், ஆடுறான், பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் எல்லோரும் மடிடுறாங்க. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு, நான் ஒரு 90s கிட்ஸாக இருக்கும்போது ஃபீல் பண்ண மாதிரி சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கூட நாமளும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த கேரக்டரை வந்து சச்சின் மாதிரி கேரக்டர் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம் லைஃப்பில். அது இந்த 90s கிட்ஸாக இருக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணது, அது மாதிரி பொண்ணுகிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்ணுறது, அதுமாதிரி பொண்ணுகிட்ட எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது இம்ப்ரெஸ் செய்வது எப்படி அப்படின்னு கூட இந்த சச்சின் படம் ஒரு பல்கலைக்கழகம் கூட சொல்லலாம். ஜஸ்ட் ஜோக்கிங். பட் இந்த படம் வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு பொண்ணை வந்து ஃப்ளர்ட் பண்ணணும், ஒரு பொண்ணுகிட்ட வந்து நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் வந்து உங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான படமாக அமையும். முக்கியமாக அந்த ரொமான்டிக் ரியாக்ஷன்ஸு, படம் ஃபுல்லாக அந்த பாட்டு வைபு, படம் உண்மையாக சொல்கிறேன், வா வா தலைவா ஆரம்பிச்சிருந்து அப்புறம் வந்து சொல்லவே தெரியல அடுத்தடுத்து என்னென்ன பாட்டு வரும்னு. ஸோ அந்த எல்லா பாட்டுக்கும் கிளாப்ஸு விசில் பறக்குது. இத்தனைக்கும் நான் ப்ரெஸ் பீப்புள்ஸோட படம் பார்த்தேன். ப்ரெஸ் பீப்புள்ஸோட படம் பார்க்கும்போதே வைப் பண்ணாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அப்புறம் அதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா ஷோஸும் பயங்கர வைப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இன்னொரு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அவர்களுடைய இசை. இந்த படத்தில் அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அடையாளப்படுத்தினதே இந்த படம் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறான்னு நினைக்கிறேன். இந்த படமாக மலை படமாக தெரியல, பட் இதில் தான் அவரோட ஐடென்டிட்டி எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் செம்ம ஹிட்டு, பட்டி தொட்டிலாம் கலக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போது எஸ்எஸ் மியூசிக் இருந்த காலம், எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த படத்தோட பாட்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10 தடவையாச்சும் கண்மூடி திறக்கும் போது பாட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுமாதிரி வாடி வாடி பாட்டு வந்து ஒரு 10 தடவை கேட்பேன். இது மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் சாங்ஸ் எல்லாமே நான் ரிப்பீட்டட் கேட்டுகிட்டே இருப்பேன் எஸ்எஸ் மியூசிக்கில். அது இப்போயும் ஞாபகம் இருக்குது. இந்த படத்தில் வர வடிவேலன் விஜய் காம்போ, இந்த படம் நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து வடிவேல் ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுலேருந்து சிரிப்பை எல்லோரும் அடக்க முடியல, கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. முக்கியமாக நாம் வடிவேலை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா, அந்த வடிவேலை வந்து அதே பொசிஷனில் இருக்கிற வடிவேலை இப்போ கொண்டு வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி இன்பமாக இருக்குது ஐயா அப்படின்ற ஃபீல் கூட இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது. நாம் வந்து இப்போ இருக்கிற காமெடி பண்ணுறாங்க, இருந்தாலுமே அந்த வடிவேல் கொடுக்குற எஃபர்ட்டு, வடிவேலோட ரியாக்ஷன்ஸு, அந்த சின்ன சின்ன கவுண்டர் டைமிங்லாம் வந்து இப்போயுமே வந்து அந்த படத்தை வந்து நல்லா வெளுத்து சிரிக்கிற லெவலுக்கு இந்த கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி படத்தில் ஒன்றும் கதைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அது மாதிரி அதுக்கேற்ற பெருசாக ஸ்க்ரீன் பிளே இல்லை. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கட்டாக தான் வரும். அதுமாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 20 minutes கிட்ட ட்ரிம் பண்ணியிருக்காங்க. நிறையா போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிபாஷா பாசு ஒன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரிம்முக்கு ஏற்ற விஷயங்கள் இந்த படத்தில் வந்து படமே ஒரு மாதிரி கட்டாக ஒரு கிளிப்பாக போகும். ஸோ முன்னாடி வந்து படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரொமான்டிக் சீனோ இல்லை ஒரு நல்ல ஒரு எமோஷனல் போயினா அடுத்து வந்து ஒரு காமெடி சீன் வைப்பாங்க. அந்த பேட்டர்னில் தான் இந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ இந்த படத்தில் வடிவேல் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தாலுமே வடிவேல் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய தூண் கூட சொல்லலாம். வடிவேல் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அடிச்சிருப்பார் படத்தை. அதுமாதிரி விஜயருடைய எனர்ஜி, எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் விஜயை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயங்கர எனர்ஜி வரும். படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். இப்படி பேசுறது, அப்புறம் வந்து
வாங்கண்ணா வாங்கண்ணா எல்லாம் பேசுகிறது எனக்கு இப்போயும் நான் இருக்கேன். நான் வந்து இமிடேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த டைம்லேருந்து அப்போ அந்த படம் பார்க்கும்போது இமிடேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் வருது. இப்போ கூட அந்த படம் பார்த்தேன் ஜோஷில் ஒரு மாதிரி ஒரு சின்ன நான் ஒரு 15 வயசுக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இந்த அன்னியன் படத்தில் ஒரு ரோல் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு 10 வயசு இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களே அந்த மாதிரி நான் வந்து போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபீல் மறுபடியும் எனக்கு வருது. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஜாலி வந்து கண்டிப்பாக நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அதை வந்து என்டர்டெயின் பண்ணுவீங்க. நீங்களும் படம் பார்க்கும்போது நான் பட்ட அனுபவத்தை உங்களுக்கும் அது கிடைக்கும். ஸோ இந்த படம் அதுக்கப்புறம் வந்து சந்தானமோட ஜப்பி முகம், அப்புறம் ஜெனிலியாவோட சேஷ்டை. ஆக்சுவலி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஜெனிலியா அந்த படத்தில் பெருசாக நடிக்கவே இல்லை. அது நல்லாவே தெரியுது இந்த படத்தில் பெருசாக நடிக்கலை. அதுமாதிரி நிறைய சீன்ஸில் வந்து அப்படியே அந்த சீன்ஸை விட்டு வெளியே வந்து நடிச்சிருப்பாங்க. அது நீங்கள் நிறைய கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெனிலியாவுக்கும் விஜய்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸு இதுமாதிரி சின்ன சின்ன சண்டை சேஷ்டை அப்புறம் ஒன்று அப்படி தாண்டி போகிறது. அப்புறம் படத்தில் வந்து கொஞ்சம் குஷி படங்களை ரிமைண்ட் பண்ணுறது, அப்புறம் பிபாஷா பாசு வருது. அந்த மாதிரி நிறைய சீன்ஸும் ஒரு மாதிரி ஜாலியாக படம் வந்து ஒரு ஃபன்னாக ஜாலியாக. முக்கியமாக இந்த காலேஜ் பேஸ்டு 90s கிட்ஸ் காலேஜுக்கு பேஸ்டு பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த படம் ஃபுல்லாகவே வந்து கொசு மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா கொசு மருந்து இல்லைனா வந்து ஒரே புகையாக தள்ளிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து படம் ஊட்டி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. ஸோ ஊட்டின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவானுங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரே புகையாகவும் இருக்கும். நிறைய புகை வரும். அதாவது புகை மிஷின் ஸ்டார்ட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, அந்த புஷ்ஷுன்னு அடிக்கும் போது அந்த புஷ்ஷுன்னு அந்த அடிக்கிற விஷுவல் கூட இந்த படத்தில் இருக்கும். அது கொஞ்சம் மைனட், அது ரொம்ப டீப்பாக தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தினோட ரிசல்யூஷன் பாதிக்கப்பட்டதே இந்த பனி அப்படின்ற ஒரு விஷயத்தை செயற்கையாக க்ரியேட் பண்ணது. ஏன்னா அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்வெர்ட் பண்ண அந்த ஃபீல் தெரியல. இன்னுமே ஏதோ ஒரு பழைய படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் பிளர் ஃபீல் வந்தது. ஏன்னா அது போல் அந்த பனிமூட்டமாக அந்த காட்டுறன்றனால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க முதல்ல ஊட்டியில் ஏர்போர்ட்லாம் வரும், அது வேறு விஷயம். ஊட்டியில் ஏர்போர்ட்டு வரும், ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் பனி வரும், அது பனி வந்து புகுந்து வரும். ஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் கன்றாயான சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையான ஸ்க்ரீன் பிளேயாக இருக்காது. எல்லாமே கட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து கிளிப்பாக, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆதித்யா டிவிலையோ இல்லை ஒரு கேடிவிலையோ ஏதோ ஒரு சூப்பர் சீன்ஸோ இல்லை ஒரு காமெடி சீன்ஸோ பார்த்தீங்கன்னா கிளிப்பாக வந்து மொத்தமாக படம் தான் அப்படின்னு தான் ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு கோர்வையான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக அமையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பிபாஷா பாஸ் எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ரைனில் எதுக்கு ஃபைட் போடுறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த கிளைமேக்ஸில் இப்படி போய் நிற்கணும், இழுத்தடிச்சு அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கும். அதெல்லாம் நல்ல வேளை இந்த கட்டில் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு விஷயம் கட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டபுள் மீனிங் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தில் நிறைய டபுள் மீனிங்கும் நிறைய கெட்ட வார்த்தைகளும் வரும். டபுள் மீனிங்லாம் ஒரு சாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் அப்படி திரும்பி ஆடினதில் எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி திரும்பி ஆடினீங்கன்னா ஆடினீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து படம் ஃபுல்லாகவே எண்டிங் வரைக்குமே டபுள் மீனிங் தான். டபுள் மீனிங்கு அது ஒரு ஜாலி, அது ஒரு 90s கிட்ஸுக்கு ஜாலி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஜாலி மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக வைப் உறுதி, அதில் நான் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டர் முன்னாடி போய் ஸ்க்ரீன் முன்னாடி போய் ஆடுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வாங்க. அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். எனக்கு வந்து நான் அப்படி தான் ஃபீல் ஆனேன். படம் போய் நான் ஜாலியாக பார்த்தேன், ஜாலியாக வந்தேன். ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது லைட்டாக போய் அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகும்னு நினைக்கும்போது இந்த படத்தை போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும், மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும், மூவி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.